கொஸ்டின் பேப்பர் கையில வாங்கணும்னே தயவு செய்து கொஸ்டின் பேப்பரை கையில வாங்கணும்னே ரீட் பண்ணாதீங்க. வாட்ச் எடுத்து வச்சுட்டேன் சரியா, 2 மார்க்குப்பா, 2 மார்க் வந்து 1/2 மணி நேரத்துல முடிச்சிடணும்பா, 3 மார்க்குப்பா ஒரு 3/4 மணி நேரத்துல முடிச்சிடணும்பா, 5 மார்க்குப்பா ஒரு 1.5 மணி நேரத்துல முடிச்சிடணும்பா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஏதாவது ஒரு எக்ஸாம்ல இது சாத்தியமாகுமான்னு நினைச்சு பாருங்க. டைமை பார்த்துட்டே 2 மார்க் 1/2 மணி நேரத்துல முடிச்சிடணும், 1/2 மணி நேரத்துல முடிச்சிடணும் டைமை பார்த்துட்டே என்னைக்காவது இருந்திருக்குமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் கொடுத்துருக்காங்க 12th மேக்ஸுக்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை இம்பார்ட்டன்ட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுங்க. 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சரியா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ஸில் கண்டிப்பாக என்னாச்சும் வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எக்ஸாம் ஹால்குள்ளே சில விஷயங்களை நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 60 மார்க் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 10லேருந்து ஒரு 20 மார்க்குள்ள என்னாச்சு பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா. அப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பக்கம் இருக்கு சரியா. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைதான். இருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள, அது முக்கியமா மேக்ஸ் எக்ஸாம் நடக்கிறப்ப அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெளிவாக என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சரியா. அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் என்னன்னு சொல்லுறதா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா பேருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் போன உடனே சரியா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோடனே ஒரு பயம், ஒரு பதற்றம் கண்டிப்பாக எல்லா பேத்துக்குமே இருக்கும் சரியா. அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ரொம்ப அமைதியாக காமாக நீங்கள் என்னன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காருங்க சரியா. யார் யார் எங்கே உட்காந்துருக்கா, வந்திருக்க ஸ்டாஃப் எப்படி, இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேணாம். உங்களோட சீட், உங்களோட பிளேஸ் எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு உட்காந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க சரியா. அப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே, இப்போ உதாரணத்துக்கு இதுதான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர்னு வச்சுப்போம் சரியா. இப்போ இதுதான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் சரியா. அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடனே நம்ம என்ன பண்றோம், எங்க போறோம், இது கொஸ்டின் பேப்பர்ல கம்பல்சரி கொஸ்டின் வந்து இப்போ இதுவே ஹாஃப்லி எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோம் சரியா. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தி வேல்யூ ஆஃப் தி பேரலிப்ட் ஹூஸ் எட்ஜஸ் ஆர் அப்படின்னு சொல்லி 3 எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 90 கியூபிக் யூனிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் லாம்டா சரியா. அதாவது என்ற வெக்டர்களை ஒரு புள்ளியில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட இணைகர திம்பத்தின் கன அளவு 90 அலகுகள் எனில் லாம்டாவின் மதிப்பு கங்க அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த 30வது கொஸ்டின் என்னாச்சு பார்த்தா பார்த்துட்டீங்க சரியா. பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உடனே எங்க போறோம் அப்படின்னா 40வது கொஸ்டின் சரியா. 40வது கொஸ்டின் என்ன இருக்கு, இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவால்வேட் மதிப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 0 to 3 3x² - 4x + 5 ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தா 41வது கொஸ்டின்ல 41வது கொஸ்டின்ல ஏ என்ன இருக்கு, 41வது கொஸ்டின்ல பி என்ன இருக்கு, இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 2 மார்க் கம்பல்சரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கம்பல்சரி பார்க்குறோம். அதுக்கப்புறம் 5 மார்க் 41வது கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பி பார்க்குறோம். கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கணுன்னே தயவு செய்து கொஸ்டின் பேப்பரை கையில் வாங்கணுன்னே ரீட் பண்ணாதீங்க. என்ன சார் எல்லாருக்குமே ரீட் பண்ணுறது தான் சார் கவர்மெண்ட்டே டைம் கொடுக்குது, நீங்கள் என்ன ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா சரியா. இப்போ நான் 30வது கொஸ்டின் பார்த்தேன் சரியா. 30வது கொஸ்டின் எனக்கு தெரியவே இல்லை. உடனே அங்கனக்குள்ள ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் 40வது கொஸ்டின் சுத்தமா தெரியவே இல்லை, அவ்வளவுதான் சரியா. 41வது கொஸ்டின் பார்க்குறேன், 42வது கொஸ்டின் பார்க்குறேன், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. 43வது கொஸ்டின் 44வது கொஸ்டின்லாம் தெரியவே இல்லை. இது என்ன ஆயிடும் அப்படின்னா சைக்காலஜிக்கலா நம்மளே ஒரு, அதாவது நம்ம வந்து ஒரு ஆர்வத்தோட எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி வந்திருப்போம். இப்போ நீங்க கஷ்டமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா. இந்த கொஸ்டினை தவிர மற்ற எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும், ஈஸியா தான் இருந்திருக்கும். ஆனா
நல்லபடியாக எக்ஸாம் ஹாலில் இப்போ இந்த ஆஃபலி எக்ஸாமுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? தயவு செய்து கொஸ்டின் பேப்பர் வாங்கினே கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆஃபலி எக்ஸாமினேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் வேர்ட்ஸ் வந்து 20 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20 ஒன் வேர்டை சரியா நல்லபடியாக ரீட் பண்ணிட்டு அதோட ஆன்சர்ஸை நம்மளால் டெரிவ் பண்ண முடியுதா, அதோட ஆன்சர்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பரில் எங்கேயாவது இப்படி புள்ளி வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஆன்சர்ஸை நோட் பண்ணி வைங்க. இது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். எப்போனா அந்த கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுன்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த டைமிங்கில் இதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் 21வது கொஸ்டின் நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் 21வது கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணணும். 22வது கொஸ்டின் நீங்கள் எழுதும் போது தான் 22வது கொஸ்டின் ரீட் பண்ணணும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணாலும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னா எப்படி பண்ணுறது, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். சரியா? அதாவது இதெல்லாம் வந்து நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட சைக்காலஜிக்கல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஹாப்பியாக எக்ஸாம் என்னன்னு சொல்லி எழுதி ஆகணும். சார் அப்போ 30வது கொஸ்டின் ரீட் பண்ணும்போது 30வது கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு அதையே நாங்கள் நினச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை கொஸ்டின் எழுதிடும், ஒரு 6 கொஸ்டின் நம்ம எழுதித்தான் 30வது கொஸ்டின் வரும். அப்போ அந்த 6 கொஸ்டின் நம்ம நல்லபடியாக எழுதிக்கனால இந்த 30வது கொஸ்டின் வந்து ஒரு பேடானு நமக்கு தெரியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். சரியா? நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை போய் பார்த்துட்டு கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இது சைக்காலஜிக்கலாக நமக்கு அஃபெக்ட் பண்ணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி நிறையா நீங்கள் என்னைக்காவது எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு சரியா 2 மார்க்குப்பா 2 மார்க் வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். தயவுசெய்து என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். இப்போ வந்து நான் வாட்ச் எடுத்து வச்சுட்டேன். சரியா? 2 மார்க்குப்பா 2 மார்க் வந்து 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடணுப்பா, 3 மார்க்குப்பா ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடணுப்பா, 5 மார்க்குப்பா ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடணுப்பா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஏதாவது ஒரு எக்ஸாமில் இது சாத்தியமாகுமான்னு நினச்சி பாருங்க. டைமை பார்த்துட்டே 2 மார்க் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடணும், 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடணும் டைமை பார்த்துட்டே என்னைக்காவது இருந்திருக்கோமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சொல்லும்போது போயிட்டே தான் இருப்போம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின். சரியா? அதுவே டைம் மேனேஜ்மெண்ட்டை நமக்கு கொடுத்துரும். செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நம்ம சொல்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சம் வந்து எடுத்தோம் அப்படின்னா, ஒரு சம்மை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த சம் வந்து 2 பேஜுக்கு போகும்பா. அதுவே இப்போ எதிரா சாய்ஸில் 2 சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th சாப்டர்லேருந்து யூலர் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சம்மை சூஸ் பண்ணுவீங்க? அப்போ 8th சாப்டர்லேருந்து இந்த யூலர் ஃபார்ம்லாம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு அங்கே ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் முதல் கூட நமக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் மேட்ரிக்ஸ் சைடு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக் விட்டாலும், சரியா, மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு மிஸ்டேக் விட்டாலும் அங்கே நமக்கு என்ன ஆகிடும் சரியா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மிஸ்டேக்கை. அப்போ அதே நம்ம என்னாச்சு பார்த்தா உட்காந்துட்டு இருப்போம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின். சரியா? அப்போ எந்தெந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும், அந்த கொஸ்டினோட அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு உதவும் அப்படின்னா, மேக்ஸிமம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு சென்டம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க பசங்களுக்கு வந்து இது அதிகமாக உதவும் டைம் மேனேஜ்மெண்ட். சரியா? அதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா ஸ்டாஃப்மே நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க, எழுதி முடிச்சுன்னா சும்மா உட்காந்துருக்காதப்பா பேப்பர் திருப்பி பாரு, எழுதி முடிச்சா சும்மா உட்காந்துருக்காப்பா பேப்பர் திருப்பி பாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு வர சூப்பர்வைசர் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த டைம் நம்ம கடுப்பாக இவர் வேற நாங்களே டைம் எப்படா போகணும்னு உட்காந்துருக்கோம், இவர் வேற பேப்பர் திருப்பி பாரு. சரி, அந்த பேப்பர் திருப்பி பாருன்னு சொல்கிற டைம் ரொம்ப முக்கியமான டைம். அதாவது உங்களோட பேப்பரை நீங்களே 2 or 3 டைம்ஸ் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருந்து உங்கள் பேப்பர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வேல்வேட் பண்ணி பார்க்கணும். ஓகேப்பா, இதெல்லாம் ரைட்டு, இதுக்கு இவ்வளோ மார்க் வந்துடும், இதுக்கு இவ்வளோ மார்க் வந்துடும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேப்பரை வேல்வேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸ் பேப்பரில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மைனஸ் விட்டுருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மைனஸ் போகிற இடத்துல ப்ளஸ் போட்டிருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கு நம்ம நமக்கே தெரியாமல் நினச்சி வந்து நடந்துருக்கும். நிறைய எக்ஸாம் பேப்பரை நீங்கள் வாங்கி அதாவது நல்லபடியாக எக்ஸாம் எழுதிப்போம் நம்ம நினச்சிட்டு வந்திருப்போம். ஆனால் பேப்பர் கொடுக்கும் போது தான் தெரியும், என்னடா இவ்வளோ மார்க் தான் எடுத்துக்கணும், நம்ம நல்லா எழுதுறமே எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் நம்ம விட்டுருவோம் பார்த்தீங்களா? அது எப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில்
பேப்பர் திருப்பி பாருப்பான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமு எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது உங்களோட பேப்பரை நீங்கள் என்ன பண்ணா நீங்களாக வேல்யூவேட் பண்ணி பார்க்கணும். அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே எப்படி இருந்தாலும் 10லேருந்து 20 மினிட்ஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சாரி 20 மார்க் கிட்ட நீங்கள் அதை சில்லி மிஸ்டேக்னால போகக்கூடிய மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு என்னாச்சு பார்த்தா கிடைச்சிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது நீங்கள் சஜஷன் சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, நாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இதில் ஏதாவது நீங்கள் மாறுதல் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம், மற்ற பசங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.